நம்ம அது கழுத்துல போட்டுக்கலாம் நல்லா இருக்காது. நீங்க கல்றதெல்லாம் இல்ல. நீங்க யாரு உடையவங்க? நாங்க பர்மிஷன் இல்லாம வரோம்னா மக்களுக்கு உரிமை இருக்குங்க வர்றதுக்கு. நீங்க எப்படி இங்க திறக்குறீங்க? யாரோட பர்மிஷன்ல திறக்குறீங்க? இங்க வந்து சரக்கெல்லாம் இறங்கி இருக்குல்ல, பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. வாங்க, உங்களை தள்ளுற மக்களை தள்ளுறதுல தான் இந்த ஆட்சி இருக்கு. எந்தவித அனுமதியும் இல்லாத இடம் தான் இது. நிச்சயமா சட்டத்துக்கு உட்பட்டு இந்த இடத்துல டாஸ்மாக் 100 மீட்டர் கூட இடைவெளி இல்லைங்க. இந்த இடத்துல டாஸ்மாக் திறக்கிறதுக்கு சரக்கு மதுவெல்லாம் மதுபாட்டில் வந்து இறங்கி இருக்கு. இந்த ஊர் கிராம மக்கள் ஒட்டுமொத்த பேருமே இது எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது போதை மண்டலமா இந்த இடமே மாறுது. பஸ்ல எப்படி போறது வர்றது, பெண்கள் எப்படி நடமாடுறது, குழந்தைகள் எப்படி இந்த வழியா போறது, கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அக்கிரமமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த டாஸ்மாக திறக்க கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி இன்னைக்கு பெண்களோட இந்த போராட்டம் தான். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சார். இங்க வாங்க, நவருங்க. யாரு பேசுறது? பள்ளிக்கூடம் எதிரில் இருக்குன்னு என்ன பேசுறீங்க சார்? நீங்க என்ன சார் பெண்கள் அவங்க எல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் பொதுவா டாஸ்மாக் கடையை தமிழ்நாடு முழுவதும் எதிர்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் திருவான்மையூர் கடை உட்பட பல இடங்களுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பள்ளிக்கூடம் எதிரில் இருக்கும்போது பெண்கள் போராட்டம் பண்ண அவர்களை பார்த்து எவ்வளவு வாங்குறீங்க கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அது? நீங்க எவ்வளவு வாங்க, நீங்க எவ்வளவு வாங்க. குழந்தை குட்டி போக முடியாது, எங்கன்னா போக முடியாது. குழந்தை குட்டி எங்கன்னா போக முடியாது. நீ எவ்வளவு வாங்கின? நீ எவ்வளவு பள்ளிக்கூடத்தை காட்டுங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து 100 மீட்டர் பெண்களை பார்த்து கேள்வி கேட்டு 1000 ரூபாய் வாங்கினீங்களா 2000 ரூபாய் வாங்கினீங்க? இவங்களோட பழக்கமே பெண்களை இழிவாக பேசுறது மட்டும்தான் இவங்களுடைய பழக்கமா இருக்கு. பெண்கள் வந்து அவங்க குழந்தைங்க இங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கிறது அடிப்படையில வர்றாங்க. பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துக்குள்ள நடந்து போகும்போது பேருந்து நிலையத்துக்கு போற பெண்களை எப்படி பாதுகாப்பா போக முடியும்? அதுவும் இல்லாம விபத்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள இடம். டாஸ்மாக் இந்த இடத்துல திறந்துட்டா இந்த இடம் இப்படி இருக்குமா? வாகனங்கள் எது வரைக்கும் நிக்குது? ஈசிஆர்ல பாருங்க எவ்வளவு தூரம் வாகனங்கள் நிக்குது, எவ்வளவு இடையூறு இருக்கு. அப்ப இந்த இடையூறு எல்லாம் நீங்க கருத்தில் கொண்டாம இந்த இடத்துல திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு டாஸ்மாக்ல வருமானத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு. எல்லா அனுமதி இருக்குன்றாங்களா மேடம்? அதுக்கு அந்த அனுமதி சரியான முறையில வழங்கப்பட்டிருக்காதுங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அந்த பாருங்க, நீங்களே கவர் பண்ணுங்க பள்ளிக்கூடத்தை. இங்க இருந்து 100 மீட்டர் இருக்குமா? இது 100 மீட்டரா? இது 100 மீட்டரா? அளவு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? சுற்றளவுல 100 மீட்டர் தானே. சுற்றளவு 100 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குல்ல. அப்ப பள்ளிக்கூடம் எது இருக்கு? எப்படி அனுமதி கொடுப்பாங்க? அனுமதி இல்லீகலா வாங்குறதாங்க. அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, திமுகவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அனுமதி வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு எதிரிலையோ பேருந்து நிலையத்துக்கு எதிரிலையோ திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக இன்னும் சொல்ல போனா 1000 டாஸ்மாக் புதிய இடங்கள்ல திறந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம்னு திட்டமிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இங்க மட்டும் இல்லைங்க, பல ஊர்கள்ல பேருந்து நிலையம் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு. அதையே நான் வன்மையா எதிர்க்கிறோம். கல்லூரி மாணவிகள் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை
ஒரு பெண் கடத்தப்பட்ட சம்பவம் இப்பதான் சென்ற வாரம் ஆட்டோல ஒரு பெண்ணு கடத்தப்பட்டதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது திரும்ப இங்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போற இடத்துல இந்த மாதிரி விஷயம் வந்தா எப்படி